ஹாய் மை டியர் லிட்டில் டாக்டர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பயாலஜி நீட் வியூ. இன்னைக்கு உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக 2024 ஓகே நீட் 2024 ஒவ்வொரு சாப்டர் வைஸ் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் பேட்டர்ன் தான். ஆக்சுவலாக இது என்னன்னா, இது வந்து ஏனோ தானோன்னு நம்ம ரெடி பண்ணலாம். இது எப்படி ரெடி பண்ணால் 2019 2023 இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ், அந்த நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனாலிசிஸ் பண்ணி தான் ஓரளவு நம்மளோட எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பேட்டர்னை நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுல இருந்து ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 கொஸ்டின்ஸ் ஓகேயா, பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எந்த சாப்டர்ஸ் எந்த யூனிட்டுக்கு நிறைய வெயிட்டேஜ் இருக்கு, யாரை எப்படி படிக்கணும், அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம கிளாஸ் கிரேட் 11ல இருந்து பார்க்கலாம். 11ல த லிவிங் வேர்ல்டு ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 or 2 ஓகே, பட் மோஸ்ட்லி 1 அப்படிதான் வந்திருக்குது, பார்த்துக்கோங்க ஓகே. தென் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல ஒரு கொஸ்டின்ல இருந்து 2 கொஸ்டின் வரலாம். ஸோ அதுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம் 3 கொஸ்டின்ஸ், கன்ஃபார்மா 3 கொஸ்டின்ஸ் வரும். தென் அனிமல் கிங்டம் 3யும் வரலாம் 4ம் வரலாம் சரியா. ஸோ கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா 9+ கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு 11th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் ஓகே. அப்போ செகண்ட் யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட், அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஓகே. இது ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். பாருங்க, மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல 3ல இருந்து 4 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் சரியா. ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன்ல 3 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மா வரலாம். பட் இந்த வருஷம் என்னன்னா நம்மளுக்கு ஃப்ராகா அடிஷ்னலா என்ன பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணிருக்காங்க சரியா. கண்டிப்பா இதுல இருந்து நம்மளுக்கு 3 மட்டும் இல்லை, இன்னும் என்னது கூட தான் செய்யும். ஸோ வந்து நல்ல ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் என்னது அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இதுல இருந்து நம்ம 10+ கொஸ்டின்ஸ் ஷூரா என்ன பண்ணலாம், அட்டென்ட் பண்ணலாம் ஓகே. அதுக்கு அடுத்தது தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஷார்ட் அண்ட் கியூட் யூனிட்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அந்த அமௌண்ட் அது வந்து என்னதுன்னா ரொம்ப கூடுதல் ஓகே, ரொம்ப ஹியூஜா இருக்குது. பாருங்க, செல் த யூனிட் ஆஃப் லைஃப் 3 கொஸ்டின்ஸ், பயோமாலிகுல்ஸ் 3 கொஸ்டின்ஸ், இப்போ செல் அண்ட் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் மொத்தமே எனது 5ல இருந்து 6 பேஜஸ் அவ்வளவுதான் இருக்கும் சரியா. பட் இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கொஸ்டின்ஸ் ஓகே. எல்லா வருஷமும் நிறைய கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இந்த சாப்டர்ல இருந்து தான் வருது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம 10+ எடுத்துடலாம். இது ரொம்ப சிம்பிளான இந்த சாப்டர்ஸை நம்ம படிச்சோம்னா. ஸோ வந்து தேர்ட் யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சின்ன சாப்டர் தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாப்டர் ஓகேயா. ஸோ இதுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஓகே. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா photosynthesis, ரெஸ்பிரேஷன், பிளான்ட் growth ஓகே. இதுக்கு முன்னால 2 சாப்டர் நம்மளுக்கு வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிமைனிங் 3 சாப்டர்ஸ் தான் இருக்கு. கண்டிப்பா இதுல 10++ போட்டிருக்கேன்னா கண்டிப்பா இதுல வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாது சரியா. பாருங்க, போட்டோசிந்தசிஸ் யூஸ்வலா வந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்கறாங்க. தென் ரெஸ்பிரேஷனை பாத்தீங்கன்னா ஒரு 3 ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் தான், 3 போட்டிருக்கேன். தென் பிளான்ட் growth எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷுவரா நம்மளுக்கு 3 கொஸ்டின் வருது சரியா. பட் ஃபர்ஸ்ட் உள்ள 2 சாப்டரும் எடுத்துட்டாங்க. ஸோ இதுல கண்டிப்பா ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஓகேயா, கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து கூட தான் செய்யும், குறையாது. ஸோ இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிசியாலஜி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஒவ்வொரு சாப்டரும் குட்டி குட்டியா தான் இருக்கும் சரியா. ஏன்னா ஹியூமன் நம்மளை பத்தி நம்மளே படிக்க போறோம். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. மறக்காம ஃபர்ஸ்ட் நீட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹியூமன் பிசியாலஜி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செல் த யூனிட் ஆஃப் லைஃப். இந்த 2ஐயும் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்க என்ன பண்றீங்க, பயாலஜி எக்ஸாம் நீட்டுக்குள்ள போறீங்க சரியா. இது வந்து கிரேட் 11க்கு சொல்றேன். பாருங்க, பிரீத்திங்ல 2+ கொஸ்டின்ஸ் தான் வரும். பாடி ஃப்ளூயிட்ஸ் ஷுவரா நம்ம எதிர்பார்க்கறது 3 கொஸ்டின்ஸ் ஓகே. எக்ஸ்கிரீஷன் அண்ட் லோகோமோஷன் 2+ கொஸ்டின்ஸ் வரலாம். இப்ப பாருங்க, நியூரல் கண்ட்ரோல், எப்பவுமே நியூரல் கண்ட்ரோல்லையும் கெமிக்கல் கோஆர்டினேஷன்லயும் இங்க கேட்கறத விட எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கொடுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் கொடுங்க. கிட்டத்தட்ட 15 கொஸ்டின்ஸ் வருது சரியா. 15 கொஸ்டின்னா நம்ம பாத்தீங்கன்னா 60 மார்க்ஸ்க்கு நம்ம ரெடி ஆகலாம். இந்த வருஷம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைஜஷனை எடுத்துட்டாங்க. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கூட தான் செய்யுமே தவிர குறையாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் கிரேட் 11ல. இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து 12க்கு போறோம். 12ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபர்ஸ்ட் சாப்டர், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்,
ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இந்த மூணு இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட். இதுல வந்து பாருங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல 3 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மா நம்ம எதிர்பார்க்கலாம். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் எப்பவுமே இதுல இருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் ஓகே ஜெனரலா கேட்டுக்கிட்டே வராங்க. தென் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஒரு 3 கொஸ்டின் இதுல இருந்து கூட தான் வருது, குறையில. சரியா? ஸோ வந்து இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெனடிக்ஸ். இந்த யூனிட் ஹியூமன் பிசியாலஜி எப்படி இம்பார்ட்டன்டோ 11th அதே மாதிரி 12th ஒரு சாப்டர் ஒரு யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா that one is genetics தான் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். சரியா? இப்ப பாருங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் 6 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் மாலிகுலர் பேசிஸ் 7 இல்லைங்க, இதை விட கூடுதல் தான் வரும். பட் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இதுக்காக தான் 7 போட்டிருக்கேன். ஆனா 8+9 அப்படி வரலாம். சரியா? தென் எவல்யூஷன் குறைஞ்சது 4 கொஸ்டின் வரலாம். கிட்டத்தட்ட பாருங்க 17+ கொஸ்டின்க்கு நம்ம வந்து என்னது இதுல இருந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். தயவு செய்து இந்த சாப்டருக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜெனடிக்ஸ்க்கு நீங்க கொடுக்கணும். சரியா? இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ்ல இருந்து 4 கொஸ்டின்ஸ், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் 2 கொஸ்டின்ஸ். இதுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு டோட்டலாவே ஒரு 6 கொஸ்டின்ஸ். பட் இதுல இருந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. நான் அடுத்தது பயோடெக்னாலஜி. இந்த சாப்டர் இந்த யூனிட் ஜெனடிக்ஸ் எப்படி இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி இன்னொரு யூனிட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் 12th அப்படின்னு கேட்டீங்கன்னா that one is பயோடெக்னாலஜி. ஏன்னா பிரின்சிபல்ஸ் பயோடெக்னாலஜியோட பிரின்சிபல்ஸ் அப்ளிகேஷன் இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு மொத்தமே கூட்டி ஒரு ரொம்ப சின்ன சாப்டர் தான். பட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் ஆல்சோ. தயவு செய்து இதை படிக்கும் போது இந்த பயோடெக்னாலஜியை ரிவைஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்க என்ன செய்யணும், நீட்டுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகணும். ஓகே. ஹாலில் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எக்காலஜி. எக்காலஜில பாத்தீங்கன்னா இந்த ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன், எக்கோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். இது பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பட் நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு ஏதாவது க்ளூஸ் வச்சு படிச்சா மட்டும்தான் இந்த சாப்டர்ஸை நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். பட் ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். நம்மளோட எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் டோட்டலா பாத்தீங்கன்னா ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் 4, எக்கோசிஸ்டத்துல 3, பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் 3, டோட்டலா ஒரு 10+ கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? சோ இதை நான் எதுக்கு கொடுக்குறேன்னா எந்த சாப்டருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அதை வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ 11th ஹியூமன் பிசியாலஜி, பிளான்ட் பிசியாலஜி, செல் த யூனிட் ஆஃப் லைஃப் எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி 12th 2 சாப்டர் 2 யூனிட் வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா ஜெனடிக்ஸ் அண்ட் ஒன் மோர் நம்ம என்ன பண்ணலாம், பயோடெக்னாலஜி. ஓகேயா? கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு 2024 நீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தென் பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு இதுல நம்ம வீடியோல மீட் பண்ணலாம். until then bye from Dr. Diusha Arasu. Thank you.